கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான வாக்குத்தத்த ஆராதனைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதனைக்காக ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, 6 மாதமும் கிருபையா எங்களை நடத்தினீர். இந்த 7ஆம் மாதமும் புதிய கிருபைகளோடு எங்களை நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக, தேவ செய்தியை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆன்லைன் மூலமா பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய கிருபை அளவில்லாமல் இருப்பதாக. தொடர்ந்து ஆவியானோர் ஆளுகை செய்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பெரிதான கிருபை 6 மாதங்களும் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் நடத்தி வந்தார். இந்த 7ஆம் மாதமும் புதிய கிருபைகளோடு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பி பார்த்தா ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நடத்தின அதிசயங்கள் ஆச்சரியமாய் இருக்கிறது. எத்தனையோ விதமான பலவீனங்கள், சோர்வுகள், பயங்களுக்கு மத்தியில கர்த்தர் நம்மை இம்மட்டும் பாதுகாத்து பத்திரமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. சோ ஜனவரி மாதம் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். உண்மையாகவே இந்த வருடம் இதுவரைக்கும் யாரும் பார்த்திராத ஒரு வழியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்மளை கைவிடல, நம்மளை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கல. நம்மளை ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்து நடத்தினார். ஹல்லேலூயா. இன்று வரைக்கும் நம் ஜீவனோடு இருந்து தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கிட்ட இருந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. ஆமென். சோ இந்த நாளிலும் நம்ம ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். பாடல்களை பாடி தேவ சமூகத்துல, ஏன்னா இந்த 6 மாதம் நம்மளை நடத்தினார்ல, அவரை நாம் வாழ்த்தி பாடுவோம். தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார், ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த ரட்சகர், நம்மை நடத்துகிறவர், நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து இம்மட்டும் நடத்தினவர், இனியும் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நினைவோடு கூட நீங்க ஆராதனையில் அமர்ந்துருங்க. நிச்சயமா கர்த்தர் இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதம் அமைத்து தருவார். இப்போது பாடலை பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
இந்த வேளையில ஆராதனைக்கு நேராக நம் கவனத்தை திருப்புவோம். தேவாதி தேவன் இருந்த இடத்துல எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya. ரட்சகரை நோக்கி நாம் ஜெபிப்போம். உன்னதமானவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷமும் வீணா இருக்காதீங்க. எல்லோரும் வாய்களை திறந்து தேவாதி தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பு ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னதமானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரே நிமிஷம் நான் இந்த ஆராதனைக்காக நான் நேற்று போது நான் காத்திருக்கிற வேளையில ஆண்டவர் காண்பித்ததான ஒரு விஷயம் தான். 6 மாதம் ஆண்டவர் உங்களை நடத்தினதை நினைத்து பாருங்கள். ஹalleluya. அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு வேலையும் நினைத்து பாருங்க. ஒவ்வொரு மாதத்திலையும் ஆண்டவர் தயவாய் நடத்தின நாட்களை நினைத்து பாருங்க. எத்தனையோ பயங்கள், எத்தனையோ விதமான பலவீனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நேர்ந்ததே. ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இம்மானுவேல் உங்களோடு கூட இருந்தார். ரட்சகர் உங்களோடு கூட இருந்தார். அருமையான பிள்ளையே, ஆராதனை வேலையை மிஸ் பண்ணிடாத. நல்ல கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே, வீடுகள் ஆகட்டும், அது எந்த இடமா இருந்தாலும் இந்த ஒரு 5 நிமிடம் கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். எங்கெல்லாம் 2-3 பேர் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுகிற ரட்சகர் வந்திருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்சா நல்ல வாயில திறங்க. நல்ல விரிவாய் ஒப்பு கொடுங்க. ஹalleluya. அப்பா, 6 மாதம் காத்தீரே, எங்களை கிருபையாய் காத்தீரே. ரட்சகா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதார நன்றி செலுத்துவோம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தரை நோக்கி நன்றி சொல்லுகிற நேரமாக இது இருக்கிறது. இம்மானுவேல் என்னோடு கூட இருந்தார். இம்மானுவேல் உங்களோடு கூட இருந்தார். இம்மானுவேல் உங்களை நடத்தினவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த வேளையில ரட்சகர் உங்கள் வீட்டிற்குள் வந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் வந்து கொண்டிருக்கிறார். உன்னதமானவர் நீ ஸ்தோத்திரம் பண்ண இப்போதே உங்கள் வீட்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அன்பு ரட்சகா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் கடந்து வந்த வேளைகளில ஆண்டவர் என்னோடு கூட இருந்தாரே. ஹalleluya. ஆவியானவர் உங்களோடு கூட இருந்தாரே. எத்தனை சூழ்நிலைகள், ஆறுகள் போன்ற பிரச்சனைகள் வந்ததே. எத்தனையோ சூழ்நிலையில தாண்ட முடியாத போதும் ஆண்டவர் நம் கையை பிடிச்சு அதை தாண்டும்படியான கிருபை கொடுத்தாரே. ஹalleluya. ஒவ்வொன்றாய் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவாதி தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. நன்றி 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 பாடுவோமா? ஆறுகளை நான் கடக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஹalleluya. நான் அக்கினியில நடக்கும் போது நான் வேகாது இருக்கும்படியாக என் தேவன் என்னை கடக்க பண்ணினார். என்னோடு கூட இருந்தார். உங்களோடு இருந்த தெய்வத்தை நோக்கி நாம் பாடுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
இந்த வேளையில பார்த்து கொண்டு இந்த வேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, உன் தகப்பன் உன்னோடு இருக்கிறார். 6 மாதம் கிருபையாய் தாண்ட செய்தவர் இந்த மாதம் 7ஆம் மாதமும் உன்னை தாண்ட செய்வார். உன் கூடவே இருந்து உன் தகப்பன் உன்னை கீழே விடாமல் காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, தகப்பன் தான் உனக்கு பாதுகாப்பு. அவர் எப்படி எல்லாம் இருக்கிறார் தெரியுமா? பகலில மேக ஸ்தம்பமா இருக்கிறார், இரவில அக்கினி ஸ்தம்பமா இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடல. அந்த தெய்வம் என்னையும் கைவிடல. என்னையும் என் பிள்ளைகளும் ராத்திரி வேளைகளே ஆகட்டும் பகல் வேளைகளே ஆகட்டும் எல்லாரும் கைவிட்டாலும் என் தகப்பனே என்னை கைவிடல. ஹல்லேலூயா. அந்த தெய்வம் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பாடுவோமா? பகலில என் தகப்பன் எப்படி இருந்தா தெரியுமா? சாட்சியா சொல்லுங்க. இத்தனை மாதமும் உங்களுக்கு தெய்வம் எப்படி இருந்தா தெரியுமா? மேக ஸ்தம்பமா உனக்கு எதுவுமே அணுகாதபடிக்கு, எந்த வியாதியோ எந்த பலவீனமோ எந்த சோர்வோ அணுகாதபடிக்கு உன் அழகாய் தன் தகப்பன் காத்து நடத்தினாரே. பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. பகலிலே மேக ஸ்தம்பமா என்னை நடத்தின தெய்வமே. ஹல்லேலூயா. நாள் வரைக்கும் கிருபையாய் காத்தவர் நம்மோடு இருந்தார். ஹல்லேலூயா. 6 மாதமும் என் தகப்பன் உன்னையும் எங்களையும் கைவிடாமல் பத்திரமாய் மீட்டு ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காத்து வந்தாரே. அந்த தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாவுகளை சும்மா இருக்காதீங்க, வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவாதி தேவனை நோக்கி கண்ணீரோடு நன்றி சொல்லுவோம். ஆமா ஆண்டவரே, திரும்பி பார்த்தா எந்த ஆபத்தும் என் வீட்டுக்கு வரல, எந்த ஆபத்தும் என்னை நோக்கி வரல ஆண்டவரே, எந்த பிரச்சனையும் என்னை நோக்கி வரல ஆண்டவரே. எல்லாம் இருளில் இருக்கு, ஆனா நாங்க மட்டும் ஆசீர்வாதத்துல இருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி ஆண்டவர் ஆண்டவரே வெளிச்சமா நீர் காத்தது போலவே அந்த நாள் காத்த தெய்வம் நாள் வரைக்கும் எங்களை காத்து நடத்துகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரட்சகரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மோடு இருக்கும் தெய்வத்தை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்று வரைக்கும் உன்னை விட்டு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் நீங்க நான் கடந்து வந்த பாதை நினைச்சு பாருங்க. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 6 மாதமும் கர்த்தர் உங்களை கடந்து வந்த பாதைகளை திரும்ப திரும்ப ஆவியானவர் எனக்கு அதே வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலக ஜனங்கள் எப்படியோ இருந்தாங்க, ஆனா கர்த்தர் உன்னை கைவிடல. நீ பாவம் செய்யும் போது ஆண்டவர் உன்னிடத்துல வந்து உனக்கு உணர்த்தி உன்னை விட்டு கொடுக்காம பத்திரப்படுத்தி தன்னோடு சேர்த்து கொண்டாரே. அந்த தெய்வத்தை நினைச்சு பாருங்க. நீ தவறி வேற வழியை போகும்போது எனக்கு வேணாம் எதுவுமே என்று இருட்டு ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது ராஜா கூட விடலையே. இல்ல, உன் வழி வேற என்று சொல்லி கர்த்தர் நடத்தினாரு. அந்த தெய்வம் உன்னை விட்டு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. 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 இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காத ரட்சகர் உன்னையும் விட்டு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை முடிப்போமா? ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. என்னை கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் தேவனே
கைவிடாதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் தேவனே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. கிருபையா இம்மட்டும் நடத்தின தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை விட்டு கொடுக்காம இம்மட்டும் பாதுகாத்து ஆண்டவரே எங்கேயுமே எங்களை விடாதபடிக்கு நீர் பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சகா உமக்கு நன்றி ஆண்டவரே. தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனை வேளையில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த 1ஆம் தேதி உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த போகிற கிருபைக்காக நன்றி. 6 மாதமும் பெரிய அளவுல அதிசயங்களை செய்து எந்த நாச மோசமும் அணுகாம எங்களை பாதுகாத்த தெய்வமே, இனி வரும் மாதத்துல உம்முடைய கிருபை மாத்திரமே எங்களை நடத்த போகிறதுக்காக நன்றி. தகப்பனை போல எங்களை சுமந்து காத்து நடத்த போகிற கிருபைக்காக நன்றி. எங்கேயும் எங்களை வெட்கப்படுத்தாமல் ஆண்டவரே நீர் பாதுகாப்போடு நடத்த போகிற கிருபைக்காக நன்றி. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே அடியேனுக்கும் என் சபையாருக்கும் ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் கிருபையாய் ஆசீர்வதித்து அந்த வீட்டிலே ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் அசைவாடி தேவ பிரசன்னத்தினால நிரப்பி நீர் வழி நடத்துவீராக. இம்மட்டும் எங்களை நடத்தின தெய்வம் இனியும் தொடர்ந்து நடத்தும். உம்முடைய வார்த்தையினால எங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசும். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து இந்த வேளையை ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். praise the Lord. hallelujah. so தேவனுடைய பெரிதான கிருபை இந்த நாள் வரைக்கும் நம்மளோடு இருக்கிறது. பாருங்க ஆராதனையில உண்மையாகவே ஆண்டவர் அநேக காரியங்கள் உங்களிடத்துல பேசிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். 6 மாதமும் கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து அவ்வளவு நேர்த்தியாய் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க முன்னாடி நினைச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் நடத்தின விதங்கள் வித்தியாசமா இருந்தது. அதுதான் ஆராதனையில நான் பார்த்தோம். தேவன் இம்மட்டும் நடத்தினார். எல்லோருக்கும் இருள், ஆனா நமக்கு மட்டும் வெளிச்சமாய் ஆண்டவர் நடத்தினார். அதுதான் இந்த ஆராதனையுடைய முழு காரியத்தையும் நம்ம பார்த்தோம். கர்த்தர் நிச்சயமாய் வரும் நாட்களில உங்களை நடத்துவார். 6 மாதம் எப்படி நடத்தினாரோ 7ஆம் மாதமும் கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். இப்பொழுது வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதலை என்றார். ஆமென். கண்களை மூடி இந்த வேத வசனத்துக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இப்பொழுதும் என் ஜனங்களோடும் அடியனோடும் நீர் பேசி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். praise the Lord. hallelujah. so நமக்கு ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை கைவிடுவது இல்லை. hallelujah. அன்பு பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். hallelujah. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வாக்குத்தத்தம் இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் யாக்கோபுக்கு சொல்லப்படுகிறது. யாக்கோபு எப்படிப்பட்டவன் என்றால், இந்த வாக்குத்தத்தம் பெறுவதற்கு முன்பதாக யாக்கோபுடைய காரியத்தை பார்த்தோம் என்றால், தன் சொந்த சகோதரனை ஏமாற்றி தன் தகப்பன் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்கிறான். அப்போ யாக்கோபை குறித்து வார்த்தை பார்த்தோம்னா, அவன் ஒரு எத்தன் ஏமாற்றுக்காரன். சோ அவன் ஏமாற்றி விட்டு இப்பொழுது என்ன பண்ணுகிறான், தன் சகோதரனுக்கு பயந்து ஓடுகிறான். ஹல்லேலூயா. இப்போ அவன் பரிசுத்தமானும் அல்ல, அவன் பெரிய பக்தி உள்ளவனும் அல்ல, இல்ல தேவனுக்கு பயப்படுகிறவனும் அல்ல. அவன் பார்த்தோம்னா ஆசீர்வாதம் வேணும், எப்படியாவது இந்த உலகத்துல வாழறதுக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், யாரையாவது எப்படியாவது ஏமாத்தியாவது ஆசீர்வாதத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எத்தனாக அவன் காணப்பட்டான். அப்பேற்பட்ட எத்தன் பயந்து ஓடும் பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தம். மறுபடியும் வாசிப்போம். 15வது வசனம் வாசிங்க. 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதலை என்றார். ஆமென். நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை சமாதானத்தோடு திரும்பி வர செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பயந்தவனுக்கு இந்த வாக்குத்தத்தம். சோ ஏமாற்றுக்காரனுக்கு ஒரு வாக்குத்தத்தம். இந்த நேரத்துல அவன் பயந்து 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 ஐயோ என்ன கொன்னுடுவாங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பயந்து ஒரு இடத்துக்கு வருகிறான். தூங்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு பேசுகிறத தரிசனத்துல அவனோடு கூட பேசுகிறார். நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு
கொடுக்கிறார் என்றால் இந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கு இதே பலவீனத்தோடு நாம் இருக்கிறோம், பயத்தோடவே இருக்கிறோம், பலவீனத்தோடவே இருக்கிறோம். ஐயோ நான் பாவி, என்னெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு, நான் தெரியாம தவறு செஞ்சுட்டேன், என்னை யாராவது மன்னிப்பாங்களா, இல்ல தேவன் தான் என்னை மன்னிச்சு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? ஹல்லேலூயா. பாருங்க, பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். என்னைக்கோ நடந்த பாவத்தை குறித்து எல்லாம் பயப்படாதீங்க. பாருங்க, யாக்கோபு இந்த வேளையில ஏமாற்றி விட்டு ஓடி வந்து பயந்து நடுக்கத்தோட அவன் இருக்கிறான். அந்த வேளையில கர்த்தர் வந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. மனுஷர்கள் எல்லாம் பார்த்தோம்னா பரிசுத்தமா இருந்தா ஓகே அப்படி சேர்த்துப்பாங்க. இல்ல நீ ஒரு பெரிய பணக்காரனா இருந்தா உன்னை சேர்த்துப்பாங்க. உங்ககிட்ட டேலண்ட்ஸ் இருந்தா உன்னை அப்படியே சேர்த்துப்பாங்க. நீ ஒரு ஆராதனை வீரனா இருந்தா உன்னை சேர்த்துப்பாங்க. ஆனா நீ ஒன்றும் இல்லாதவனா இருக்கும் பொழுது, உனக்கு பலவீனம் இருக்கும் பொழுது, நீ வந்து எல்லாராலும் தள்ளப்படுற, இவன் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு சில வேளையில நம்ம தள்ளி விடுவாங்க. ஆனா தள்ளி விடுகிறவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். பாருங்க, தள்ளி விடுகிற, எங்கெல்லாம் உங்களை தள்ளுகிறார்களோ, எங்கெல்லாம் நீ வந்து தள்ளப்படுகிறீரோ, எங்கெல்லாம் பயந்து காணப்படுகிறீரோ, அங்கெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு ஆத்துமாவும் ஆண்டவர் வந்து வீணா விடுகிற தெய்வம் அல்ல. அந்த ஒரு ஆத்துமாவுக்கும் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். யாக்கோபை குறித்து நம்ம பார்த்தோம். அவர் ஒரு எத்தனாக காணப்பட்டான், அவன் வந்து ஏமாற்றுக்காரனாக காணப்பட்டான், அவன் பலவீனமானவனாக காணப்பட்டான், பயந்து ஓடுகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் அவனுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல உங்களையும் ஆண்டவர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுடைய பலவீனத்தையும் பார்க்காதீங்க. பலவீனத்துல ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். இந்த வேளையில இந்த உணர்வோடு கூட இருக்கீங்களா? இன்றைக்கு உனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார், உனக்கு அநேக தரிசனங்களை கொடுத்திருப்பார், சொப்பனங்களை கொடுத்திருப்பார், இல்ல அபிஷேகம் பண்ணியிருப்பார். இந்த அபிஷேகமும் தரிசனமும் வாக்குத்தத்தமும் உனக்கு நிறைவேறும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல நீங்க போய் பார்த்தோம் என்றால் அங்க அநேக வாக்குத்தத்தங்கள் அவர்கள் உன்னை பலுக பண்ணி பெருக பண்ணி உன்னை ஜாதிக்கு தகப்பனாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருப்பார். 17ஆவது வசனம் 18ஆவது வசனத்துல எல்லாம் தொடர்ந்து வாசிச்சோம் என்றால் அங்கே சாராளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. ஆனா சாராள் மூலமா ஒரு பெரிய சந்ததியை உருவாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். இது சாத்தியமா? சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். கொடுத்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல அங்க வந்து 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அவன் வீட்டை குறித்து, அவனுடைய சந்ததியை குறித்து, அவர்கள் எல்லோரும் அவன் கால் கீழே இருப்பார்கள் என்று தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த தரிசனம் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து மாற்றப்பட்டனா, அவங்க எல்லாம் அவனை ஒடுக்கினார்கள், அவனை வந்து தள்ளினார்கள். ஆனாலும் தரிசனம் கொடுத்த தரிசனம் நிறைவேறியது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் அநேக தரிசனங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆண்டவரே இந்த தரிசனம் கொடுத்தீங்களே, இது நிறைவேறுமான்னு பயப்படாத. நீ கர்த்தர் கொடுத்திருந்தா அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார், தரிசனங்களை கொடுத்தவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தாவீதை குறித்து பார்ப்போம் என்றால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்த்தோம் என்றால் அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவனை அபிஷேகம் பண்ணினார். சின்ன பிள்ளையா இருக்கும்போது கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஏற்ற நேரத்துல அவன் இளைஞனா இருக்கும்போது, அவன் வாலிபனாய் மாறும்போது அந்த அபிஷேகம் அப்படியே நிறைவேற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்துக்கு அநேக தடைகள் இருந்தது, ஆனாலும் கர்த்தர் விடவே இல்லை. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அப்படியே நிலைக்க பண்ணி அவனை ராஜாவாக மாற்றினார். பாருங்க, இது இன்னும் அநேகம் இருக்கிறது வேதாகமத்துல. இப்படி கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தா தைரியமா இருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தரிசனம் கொடுத்திருந்தா அதை நிச்சயம் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவர். ஆமே. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு வாக்குத்தத்தம். என்ன தெரியுமா? சொன்னதை ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரோ, உனக்கு என்ன காண்பித்தாரோ, உன்னை எப்படி அபிஷேகம் பண்ணினாரோ அதை செய்யும் அளவுக்கு உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உன் ரட்சகர் உன்னோடு இருக்கிறார், உன் தெய்வம் உன்னோடு இருக்கிறார், உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, அவன் பயத்தோடு ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் ஓடி வந்துகிட்டே இருக்கும்போதுதான் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்று பயப்படும் போது அந்த பயந்த பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான் இவை எல்லாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பயந்து போய் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த நான் பயப்படாத. 6 மாசம் உன்னை நடத்தின தெய்வம் அல்லவா 7ஆம் மாதமும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீ அதிசயத்தை காணும் கண்களாக உன்னை மாற்றுவார். கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். 6 மாதம் அநேகருக்கு இருளா இருந்தது, ஆனா நமக்கும் அது வெளிச்சமா இருந்தது. 7ஆம் மாதம் கர்த்தருடைய கிருபை. துர்ச்செய்தி நீ நிறைய கேள்விப்படலாம், அதை குறிச்செல்லாம் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அபிஷேகம் பண்ணின தெய்வம் உங்களோடு இருக்கிறார். உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆமென். சொன்னதை செய்யும் அளவுக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார். நிச்சயமா உங்கள் நாட்களில் ஆண்டவர் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை வாசிப்போம்.
உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்கிறார். உங்கள் நாட்களிலே சொன்ன வார்த்தைகளை நிச்சயமா நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனுஷன் அல்ல, மனுஷன் மாறி 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 சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மனம் மாறுகிற மனுஷர் அல்ல, அவர் தெய்வம். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார். ஆமென். மனுஷர்கள் அநேக வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. நான் கடைசி வரைக்கும் இருப்பேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நடத்துவேன், நீங்க சொல்றதுதான் செய்வேன், நீங்க வந்தீங்கன்னா நான் கொடுப்பேன், நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பேன், நான் உங்களுக்கு எவ்வளவு நாளும் செய்வேன் வார்த்தையை கொடுப்பாங்க. ஆனா அவர் நிறைவேற்ற மாட்டாங்க. நம்முடைய தெய்வம் அப்படி இல்ல. வார்த்தையை கொடுத்தால் அது நிச்சயமா நிறைவேற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படியாக அவர் உங்கள் நாட்களிலே நான் நடத்துவேன் என்று ஒரு உறுதிமொழியை இந்த நாள்ல கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, இந்த வசனத்தை குறித்து நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு இந்த வசன வார்த்தைகள் எல்லாம் எப்பொழுது வருகிறது? ஆண்டவர் சொன்னதை நான் செய்யும் அளவுக்கு உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் தரிசனத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் கண் விழிக்கிறான். ஐயோ, இவ்வளவு நேரம் நான் தரிசனம் கண்டேனா, இவ்வளவு நேரம் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரா? இப்பொழுதுதான் யாக்கோபு ஜெபிக்கவே ஆரம்பிக்கிறான். அவன் என்ன தெரியுமா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான்? பாருங்க, 20வது வசனம், 28 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். 20 21. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுதுதான் அவன் ஜெபிக்கவே ஆரம்பிக்கிறான். என்ன சொல்லி ஜெபம் பண்றார் பாத்தீங்கன்னா, நான் போகிற வழியில எல்லாம் என்னை காப்பாத்துனீங்கன்னா, அவர் ஒவ்வொன்றா ஒன்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நீங்க என் கூடவே இருங்க, என் வழியெல்லாம் வாங்க, அது மாத்திரம் இல்லாம உணவு கொடுங்க, ஆகாரத்தை. அவனுடைய விஷயம் எல்லாமே உலக பிரகாரமான வார்த்தையாவே இருக்கிறது. உணவை கேட்கிறான், உடுக்க உடைய கேட்கிறான், தங்குற இடம் சமாதானமா நான் திரும்பி வரணும். இப்போதுதான் அவனுக்கு ஒரு பயமே வருது. நம்ம கிட்ட கடவுள் பேசியிருக்காரு, இப்ப நம்ம ஆண்டவர் கிட்ட பேசுவாரிட்டு அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபம் பண்ணிட்டு, ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் அவனுக்கு அந்த அனுபவம் இல்ல. இது முன்ன வரைக்கும் பயந்து ஓடி வந்து கர்த்தர் தான் கிட்ட பேசின ஒரு அனுபவம் இல்லாத புதிய அனுபவமா இருக்கு. இப்போ தெய்வம் நம்மளோட பேசுகிறார், தெய்வம் நம்ம கிட்ட இருக்கிறார். மனுஷன் வேணான்னு ஓட விட்டாங்க, மனுஷன் இவன் வேணான்னு சொல்லிட்டு போய் ஓடி போய் ஒளிச்சுக்கோ மாமா வீட்டுல சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்ல, என் கிட்ட வந்து பேசுறாருன்ட்டு அவனுக்கு அப்பதான் அறிவு வந்து உடனே அவன் பயத்தோட பக்தியோட, ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே அது வேணும், ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை ஜெபம் பண்ணிருப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம ஜெபம் பண்ற ஜெபலாம் பாருங்க, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க நிறைய கேட்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். உண்ண உணவையும் உடுக்க உடையும், எந்த இடத்துல சமாதானத்தோடு இருக்கணுமோ அந்த இடத்துல உங்களை பத்திரமாய் நடத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, அவன் பாருங்க, அவன் வந்து ஆண்டவர் கிட்ட அப்ப இப்பதான் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த சமாதானத்தோடு என்னை கொண்டு வந்தீங்கன்னா. 22வது வசனத்தை வாசிப்போம். நான் தூணாக நிறுத்துற இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். ஆமென். இப்பொழுது அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார், ஒரு பொருத்தனை செய்கிறார். ஆண்டவரே, நீர் தான் என்கிட்ட பேசிருக்கீங்க, நான் என்னை இப்படி எல்லாம் நடத்துனீங்கன்னா, நான் ஏற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு நடந்துச்சுன்னா, தோ ஆண்டவரே நான் பொருத்தனை பண்ணுகிறேன், எல்லாவற்றிலும் நான் தசம பாகங்களை செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. சோ நீர் எனக்கு செலுத்தும், நீர் எனக்கு கொடுக்கும் காரியங்களை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று யாக்கோபு புதிய அனுபவம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு அனுபவம் யாக்கோபுக்கு உண்டாகிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு பயம் யாக்கோபுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயத்தின் நிமித்தமா இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபித்து பொருத்தனைக்கு நேராக கடந்து செல்கிறான். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நாம கூட ரட்சிக்கப்பட்ட புதுசுல எத்தனையோ பொருத்தனைகளை செய்திருப்போம். அந்த பொருத்தனையின் காரியங்கள்லாம் பார்த்தோம்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டப்போ இருந்த நிலவரத்துல நிறைய பொருத்தனை, ஆண்டவரே நான் உமக்காக இதை செய்யறேன், உமக்காக அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றி இருக்கிறோமா தெரியல. இன்றைக்கு உங்களிடத்துலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றினீங்களா? வசனம் சொல்லுகிற பொருத்தனை குறித்து நம்ம வந்து விளையாட்டா நினைக்க கூடாது. சட்டுன்னு சின்ன குழந்தைங்க மாதிரி நான் உனக்கு தரேன் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து காலதாமதம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சத்தியத்தை மறந்துடுறது போல நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். பாருங்க, வசனமே என்ன சொல்லுமா? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம இப்போது வாசிப்போம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டா. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல ஞாபகப்படுத்துகிறார், ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதிக்காதீங்க. எத்தனையோ காரியங்கள் தாமதம் உங்க வாழ்க்கையில. நீங்க எத்தனை தடவை ஆண்டவர் பார்த்து கேட்கறீங்க, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த தாமதம், எனக்கே இது நடக்கவே இல்லை, எனக்கே இது முடியவே இல்லை. எத்தனை தடவை புலம்பி இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ எத்தனை முறை பொருத்தனை பண்ணிருப்ப, ஒரு தடவையாவது அந்த பொருத்தனை செலுத்தணும்னு உனக்கு தோணி இருக்கா? இப்போது ஆண்டவர் சொல்ல, நீ பொருத்தனை பண்ணினதை தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுவதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். ஆமென். ஹல்லேலூயா. திட்டமா சொல்லிட்டார். பா, நீ என்ன ப்ரே பண்ணி வச்ச, என்ன பொருத்தனை பண்ணி வச்ச, அதை செய்.
நீ செய், அதுலதான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஏன்னா நீ சின்னதா பெருசோ நீ வார்த்தை கொடுத்துட்ட, இதுதான் ஆண்டவர் வந்து மனுஷன் மேல பிரியப்படுகிறதே இல்ல. நீ வந்து மாறி 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 நடக்கிறதுனால ஆண்டவரே என்ன பண்ண, நீ தயவு செஞ்சு அதுக்கு நேர்ந்து கொண்டாத, இனிமே பொருத்தனையே பண்ணாத நீர்றாரு. அல்லேலூயா. பொருத்தனை ஒருவேளை யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேளையில தாமதித்தா, ஒருவேளை நீங்க செய்யாம இருந்தா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து எதுவுமே சரியா நடக்கல, சரியாவே இல்ல, இன்னும் வறுமையும் இன்னும் பசியும் பட்டினியுமா சுத்திட்டு இருக்கீங்களா, இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில சரியான ஒரு நிறைவான ஆசீர்வாதம் காணப்படலையா, இதற்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணின பொருத்தனை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா நீங்கள் காணப்பட வேண்டும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நேர்ந்து கொண்டது செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நீ வந்து செய்யல அப்படின்னா ஒரு விஷயத்துல நீ விட்டுட்ட, அடுத்தடுத்த விஷயத்துக்கு பொருத்தனை பண்ணலன்னா நீ அதே நல்லது, நீ பண்ணாம இருந்தாலே நல்லது. அல்லேலூயா. பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வருது பாருங்க. உங்க இடத்துல பார்த்து தான் கேட்கிறாரு. எத்தனை முறை ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு வேளை தாமதிக்காதீங்க, செய்யணும். நம்ம ஆண்டவருடைய முன்னாடி நிக்கிறோம்னா அதை செய்து முடிக்க நீங்க முயற்சி பண்ணுங்க. பாருங்க, இந்த யாக்கோபு பொருத்தனை செய்து கொண்டான். அந்த பொருத்தனை நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா, அவனை திரும்பி வர செய்தார். மறுபடியும் நம்ம வாசிச்சோம் என்றால் அடுத்து இருக்கிற சம்பவத்துல பார்த்தோம்னா தன்னுடைய இடத்துக்கு அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோட, தன்னுடைய மனைவியோட, பிள்ளைகளோட ஆசீர்வாதத்தோட அவன் திரும்பி வரான். எப்படி திரும்பி வரான்? ஏன்னா அவன் கேட்கறான் பாருங்க, முதல் வார்த்தை அவன் கேட்கறான், ஆண்டவரே சமாதானத்தோடு என்னை திரும்பி வர பண்ணினால் அப்படின்னு பொருத்தனை பண்றான். அவன் திரும்பி வரும்போது ஆண்டவர் வெறுமையா கொண்டு வரல, ரெட்டத்தனையாய் கொண்டு வந்தார். நீ பொருத்தனையை செலுத்திப்பார், உன் வீட்டின் ஆசீர்வாதங்கள் ரெட்டத்தனையாய் மாறும். அல்லேலூயா. அவன் வெளியே வரும்போது வெறும் தடியோடு வந்தான், வெளியே வரும்போது ஒன்றுமில்லாதவனாய் வந்தான், வெளியே வரும்போது எத்தனாக வந்தான், வெளியே வரும்போது அவன் எப்படிப்பட்ட பயந்தவனாய் வந்தான், வெளியே வரும்போது கர்த்தரை அறியாதவன் போல வந்தான். ஆனா இப்பொழுதோ ஹல்லேலூயா, அவன் திரும்பி போகும்போது எப்படி போறான் தெரியுமா, 2 பரிவாரங்களோடு சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பொருத்தனையை அவன் செலுத்தினபடினாலே அவனுக்கு இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. பாருங்க, யாக்கோபு அவன் ஜெபம் பண்ற, ஆண்டவரே உன்ன உணவு, ஆகாரம், இடம், இப்பேற்பட்ட சூழ்நிலையிலேயே அவன் வந்து ஜெபம் பண்றான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பாருங்களேன். நாம் வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் 7 விதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல முதல் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். வாசிப்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. பாரு, நீங்கள் படுத்திருக்கிற இந்த இடம், நீங்கள் இருக்கிற வீடு, நீங்கள் இருக்கிறதான ஸ்தலம் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற நல்ல ஸ்தலமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவாதி தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று வீணாய் போவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாய் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். உபாகமத்துல நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சோம் என்றால் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. வாசிப்போம் அந்த வசனத்தை. அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதிலே நாம் பார்க்கிறோம் நல்ல தேசம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் தருகிற இடம், தேவன் தருகிற வீடு, தேவன் தருகிற வேலை, தேவன் செய்கிற நமக்கு எல்லாமே நல்ல காரியம், நல்ல தேசம். நாம சில வேளைகளில் யோசிப்போம், வேணாம் இங்க இருக்கிறதோட. இப்ப பாத்தீங்கன்னா சென்னையை நிறைய பேர் காலி பண்ணிட்டு இங்க இருந்து போயிடுறாங்க. ஏன் போறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஐயோ இந்த இடம் வேணாம், இந்த இடத்துல சரியா இல்ல, இந்த வியாதி இருக்கு, இங்க இது சரியில்லை, அது சரியில்லை. இது இல்ல, இங்க இருந்து போவதற்காக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து இங்க வைக்கல. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேசம் நல்ல தேசம். நாம இப்போ இருக்கிற இடம் நல்ல இடம். கர்த்தர் தான் சொல்லுகிறார், அவங்க இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருகிறேன், நீ இருக்கிற இடத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் இந்த வேளையில யாக்கோபுக்கு சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கும் இந்த நாளில சொல்லுகிறார், இருக்கும் இடத்துல அப்படியே இருங்க. சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று எதையும் யோசிக்காதீங்க. கர்த்தர் நன்மையானதை நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கும் தேசம் நல்ல தேசம், நாம இருக்கிற இடம் நல்ல இடம். இந்த இடத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதே இடத்துல நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதிலேயே 14வது வசனம் வாசிங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். பாருங்க, பூமியின் தூளை போல இருக்கும். 2வது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இங்க பார்த்தோம்னா யாக்கோபுக்கு திருமணமே ஆகல. திருமணமே ஆகாதவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. என்ன வாக்குத்தத்தம்னா, உன்னுடைய பூமியில வந்து உன் சந்ததியை நான் ஒரு தூள்னா டஸ்ட் இல்லையா. சோ பாருங்க, அது எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. அவ்வளோ பெரிய அளவுக்கு உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். சோ ஆவியானவருடைய வசனம் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நடைபெறாத விஷயத்தை முன்னாடியே அறிவிக்கிறார். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சரிப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நான் உன்னை இப்படியா ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இவனுக்கு திருமணமே ஆகல, திருமணம் ஆகாத போதே வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார்.
கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உன் சந்ததியை இந்த பூமியில நிலைத்திருக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின்படி உன் சந்ததி எப்படிப்பட்டதா இருக்குன்னா பூமியின் தூளை போல ஆண்டவர் பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிறவர். சோ இந்த வேளையில எத்தனை பேர் இருக்கீங்களோ, சோ யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ விசுவாசத்தோட காத்துருங்க. நிச்சயமா உங்கள் சந்ததியை கர்த்தர் இந்த பூமியில நிலைநிறுத்த பண்ணுவார். ஆமென். மூன்றாவது வார்த்தையை பார்ப்போம். அதுலயே 14வது வசனத்துல 2வது வரிகளை வாசிங்க. நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுகிறார் பாருங்க. நீங்க எல்லா 4 திசையிலும் பரவி பாய்வாய் என்று. ஆமென். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காகவே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, திக்கற்றவனுக்கு ஆண்டவர் தான் துணை. இவன் பயந்து ஓடி வருகிறான். இங்க வனாந்தரத்துல வந்து படுத்திருக்கிறான். படுத்திருக்கணும்னு சொல்றாரு. நீ 4 திசையும் போ, அது எல்லாம் உனக்கு தருவேன். இந்த நாளில இது நம்முடைய ஊழியத்துக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. இந்த SRM கர்த்தர் 4 திசையிலும் பரவி பாயும்படியா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, உங்களையும் கர்த்தர் இந்த தேசத்துல ஆசீர்வாதம் உள்ளவராக மாற்றி உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். ஆமென். அடுத்த வார்த்தையை நாம் வாசிப்போம். 28லயே அதே 14வது கீழ் வசனம் வாசிங்க. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். உன் நிமித்தமாய் உங்களுடைய வம்சங்கள், உன் சொந்தங்கள், உங்களுடைய பந்தங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். பாருங்க, ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு. யாருக்கு இந்த வாக்குத்தத்தம்னா, ஒரு எத்தனாக இந்த உலகத்துல மனுஷரால தள்ளப்பட்டவனாக அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமே இந்த அளவுக்கு இருக்கு. தேவனுக்காக காத்திருக்கிற உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்குதுன்ற மறந்துடாதீங்க. மேற்கொண்டு நாம இன்னும் தொடர்ந்து வாசிப்போம். 28ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. நான் உன்னோட இருந்து, ஆண்டவர் சொல்கிறார், இனி நான் வரும் நாளெல்லாம் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை திரும்பி வர செய்வேன் என்று. அடுத்த வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதலை என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு நான் உன்னை கைவிடவே மாட்டேன். பாத்தீங்கன்னா இந்த 7 விதமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் யாக்கோபுக்காக வைத்திருக்கிறார். இந்த 7 விதமான ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்ல தேசம். இந்த தேசத்துல கர்த்தர் நம்மளை நிலைநிறுத்த பண்ணுகிறார். நீ இருக்கும் இடத்துல அப்படியே இருங்க. கர்த்தர் அங்கே 4 விதமாக உன்னை பரவி பாயும்படியாக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உன் சந்ததி ஆசீர்வாதமா மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வரும் நாட்களில் எல்லா காரியத்தையும் உன் கண் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் கடைசி வார்த்தை முடிக்கிற மாதிரி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு. அப்ப ரொம்ப திட்டமாய் தீர்க்கமாய் இன்றைய தினத்துல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, சொன்னது எதுவோ அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. சோ இந்த வேளையில மனதார சொல்லுங்க, ஆமென் ஆமென் என்று சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தம் 7 வாக்குத்தத்தமும் எனக்கு தான், 7 ஆசீர்வாதம் எனக்கு தான் சொல்லுங்க. இது அப்படியே உங்கள் சிரசின் மீது வந்து சேரும். இது அப்படியே உங்கள் வீட்டின் மீது வந்து சேரும். இந்த வேளையில அப்படியே கர்த்தர் உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தெய்வம் சாதாரணமா எந்த காரியத்தையும் செய்கிறதில்ல. ஏதோ தற்செயலா நடந்துச்சு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. தற்செயலே கிடையாது. ஏன் ஆண்டவர் ஒரு இந்த வேளையில யாக்கோபை எத்தனை இந்த கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னா, முன்னதாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அந்த சந்ததியில வந்த யாக்கோபையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே இப்பொழுது ஆண்டவர் அவனை வனாந்தரத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. எதுவுமே தற்செயல் இல்லமா, எல்லாமே பிளான். தேவ திட்டம் தான் உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ திட்டம் தான் என் வாழ்க்கையில் நடக்கிறது. எல்லாமே தேவ திட்டம். தேவ திட்டம் என்ன தெரியுமா? பலுகவும் பெருகவும் ஆசீர்வாதமும் நாம வாழும்படியாகவே இந்த காரியத்தை தற்செயலாய் நடந்தது போல காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது தற்செயல் அல்ல. இது கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தின ஒரு மகா பெரிய திட்டம். ஆமென். இப்பொழுது இந்த லாக்டவுனை குறித்து நான் பேசுற பாருங்க, அதை தொடர்ந்து எல்லா பிரசங்கத்திலையும் சொல்லுகிற விஷயம் தான். ஏன்னா என் ஆத்துமாக்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கீங்க. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அநேகர் சோர்ந்து போய் விழுந்திருக்கீங்க. சோர்ந்து போவாதீங்க. இந்த லாக்டவுன் நல்லதுதான். இந்த வேளையில சொல்லுகிறேன், நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், போராடுகிறவர்களா இருக்கணும், உபவாசிக்கிறவர்களா இருக்கணும். சோ கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா இருந்து தேவ சமூகத்துல கர்த்தர் கிட்ட இருந்து வசனத்தையும் வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் தரிசனங்களையும் தொடர்ந்து வாங்கிட்டே இருங்க. இந்த இடம் நல்லது, இந்த லாக்டவுன் நல்லது, இது சரியான நேரம். நீ அமர்ந்திருக்கிற இந்த நேரம் கர்த்தரை ஆசீர்வதிக்கிற காலகட்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல உங்க அறிவு ஞானத்தை வளர்த்துக் கொள்ளவும், பக்தியை வளர்த்துக் கொள்ளவும், பரிசுத்தத்தை வளர்த்துக் கொள்ளவும் இது ஏற்ற நேரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எல்லாமே தேவ திட்டம் தான். இது எல்லாமே தேவ சித்தம் தான். எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ரூத் சரித்திரத்தை நம்ம வாசிப்போம் என்றால் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிப்போம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலிடம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதா இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ ரூத்தை குறித்து உங்களுக்கு அநேகருக்கு தெரியும். ரூத் போய் ஒரு வயல்வெளியில போய் அவன் நெல்லை பொறுக்கலான்னு போகும்போது அது தற்செயலாய் போய் போவாசுடைய இடத்துக்கு போனதாக அந்த வசனம் சொல்லுது. அங்க தற்செயலா போல தேவன் தான் அவளை அங்க
அங்க கொண்டு போய் நிறுத்தினார். அதனாலதான் இப்ப பார்த்தோம்னா போவாசை திருமணம் பண்ணி அந்த வழியில வந்த தாவீதின் வம்சத்துல இயேசுவானவர் வர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்தது. ரூத் அங்க போகணும், ரூத் அந்த இடத்துல வனாந்தரத்துல போய் கடந்து போய் அந்த வயல்வெளியில போய் அவள் நெற்கதிர பொறுக்கணும். இது எல்லாமே தற்செயலை போல காணப்படுகிறதே தவிர அது தற்செயல் அல்ல. தேவ திட்டம், தேவன் ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும், இயேசுவானவர் வர வேண்டும், தாவீது வர வேண்டும், இந்த வம்சத்துல வர வேண்டும் என்று தேவன் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் மிகப்பெரியவர். பாருங்க, புதிய ஏற்பாட்டின் காரியத்திலையும் பார்க்கிறோம், இயேசுவானவர் நமக்காக தற்செயலாலாம் வரல. எல்லாம் பிளான். என் பிள்ளையை காப்பாற்றி பரலோகத்துக்கு கொண்டு போனட்டு அவர் அழகா சொல்வார். யோவான் 16ஆம் அதிகாரத்துல தம் சீஷர்கிட்ட பேசி கொண்டிருப்பார். என்னன்னா, நான் போகிறது நல்லது, நான் போய் உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். அப்ப எல்லாமே ஒரு பிளானோட தான் நடக்குது. நோ, எந்த சூழ்நிலையும் தற்செயல் அல்ல. எல்லாவற்றையும் கர்த்தர் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கார். அவருடைய பிளான் தான் இப்போ என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆகையால வெயிட் பண்ணுங்க, ஆகையால வெயிட் பண்ணுங்க. ஏன் வெயிட் பண்ணோம்? எதுக்காக வெயிட் பண்ணோம்? எதுக்காக வெயிட் பண்ணோம்? ஏன் ஆண்டவரே இன்னும் வெயிட் வெயிட் வெயிட்னா, இங்க பாருங்க, ஆபகுக்குல வசனம் சொல்லுது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, உனக்காக தரிசனம் இன்னும் இருக்கு, உனக்காக குறித்த நேரத்துல காரியங்கள் செய்ய ஆண்டவர் ரெடியா காத்திருக்கிறார், நீ காத்திருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரிந்த வசனம் வாசிப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஆமென். அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் காத்திருக்கிறது நல்லது. கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற சரியான நேரம் வந்துருச்சு, சரியான காலம் வந்துருச்சு. ஆண்டவர் சீக்கிரமா இந்த காரியத்துக்கு நேரா கொண்டு போகிறார். எதுவுமே தேவ திட்டம் இல்லாம இல்ல, எல்லாமே தேவ திட்டம். யாக்கோபை கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து அவனுடைய காரியங்களை எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவர் மகிமையாக கொண்டு போவது எவ்வளவு நிச்சயமோ, அதே போல கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதித்து உன்னை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது, ஐயோ, இந்த பிரசங்கத்துக்கு எனக்கு ஆசீர்வாதத்துக்கு வழியே இல்லையே, என்ன எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? அதை குறிச்சு எல்லாம் கவலைப்படாதீங்க. வசனம் சொல்லுகிறது, இல்லாதவர்களை இருக்கிறவை போல அழைக்கிற தெய்வம் என்று ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ரட்சகராகிய கர்த்தர் இல்லாத ஒரு காரியத்தை உருவாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு உன் வீட்டுல ஆசீர்வாதம் இல்லையா? இன்றைக்கு உன் வீட்டுல சூழ்நிலைகள் சரியா இல்லையா? இன்றைக்கு உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறதா? இன்றைக்கு எல்லா காரியமும் குழப்பமா இருக்கா? ஏதோ என் வாழ்க்கையில நடக்குது, இது தற்செயலா நடக்குதா? இல்ல, எல்லாமே தேவ திட்டம், தேவ சித்தம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டை ஆசீர்வதிக்கும்படியா இந்த வாக்குத்தத்தத்தை அனுப்பியிருக்கிறார். இது எனக்கு தான் நீ விசுவாசிப்பாய் என்றால் நிச்சயமா இந்த வாக்குத்தத்தம் உன் வீட்டை தேடி உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்போது கடைசியாக சொன்ன வார்த்தையின்படி, இல்லாதவர்களை இருக்கிறவை போல அழைக்கிற தெய்வம் தான் உன் தெய்வம். இருக்கிறத வச்சு ஆசீர்வதிக்கிறவர் இல்ல. உன்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? யாக்கோபு கிட்ட ஒண்ணுமே இல்ல. அவன் ஒரு யுத்த வீரனும் கிடையாது, இல்ல நான் போய் வேட்டையாடுகிறவனும் கிடையாது. அவன் ஒரு கூடாரவாசி, அவன் பயந்தவனாக இருக்கிறான், அவன் ஏமாற்றுக்காரனா இருக்கிறான், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவனை தொட்டு அவனை ஆசீர்வதித்து அவன் ஜெபங்களை கேட்டு அவன் பொருத்தனைகளை அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்து பலுகு பெருக பண்ணினது போல உன்னையும் அப்படியே ஆசீர்வதித்து பலுகு பண்ணி பெருக பண்ணி ஆசீர்வாதமா நடத்துவார். ஆமென். கடைசியாக நம்ம முதல் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். வாசிப்போம். 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இவ்வளவு நேரம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த, உண்மையாவே வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வராது. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. உனக்கென்று தற்செயலாய் அல்ல, உனக்கென்று பிளான் பண்ணி திட்டம் பண்ணி எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டு உன்கிட்ட வந்திருக்கு இன்னைக்கு. சோ அதை வைத்து கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆவியானவர் உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் உன்னை ஆசீர்வாதத்தின் மாதமாக நடத்துவார். கண்டிப்பா யாருக்கு எப்படி இருக்கோ, ஆனா இந்த மாதம் உன்னை கர்த்தர் நிறைவாய் நடத்துவார். எதை குறிச்சும் பயப்படாத, திட்டமா இருங்க. சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை கைவிட மாட்டார். ஆமென். இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இந்த 1ஆம் தேதி கர்த்தாவே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஏசப்பா, நீ சொன்னதை செய்யும் அளவுக்கு நான் கைவிட மாட்டேன் என்று வார்த்தை கொடுத்தீர். என் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தீரோ, என்னெல்லாம் தரிசனங்களை கொடுத்தீரோ ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் அடையாளங்களும் நிறைவேற்ற போகிற காலமாக
தேவனாக இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் ஆண்டவரே, இந்த உலகத்தின் கிரியைகள் எல்லாம் வேற விதமா இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வெளிச்சமுள்ள மாதமாக இந்த மாதத்தை ஆசீர்வாதமா நடத்த போகிறீர்கள். ஸ்தோத்திரம். எல்லாமே ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தின்படி நடக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. நீர் தாமே கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் நடத்துங்க, பலப்படுத்துங்க. உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்கும் இடத்தையும் ஆண்டவரே யாக்கோபுக்கு தந்தது போல என் ஜனங்களுக்கும் எனக்கும் தந்து என்னையும் என் சபையாரையும் இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்துல ஆண்டவரே தேவையில்லாம வியாதி, பலவீனம், சோர்வு, பயம், திகில் கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. தேவ பிரசன்னமும் தேவ கிருபையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்து தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.